அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் சிறுகதை பாசத்தின் எல்லைகள். சிறுகதைக்குள் செல்வோமா? இருளென்னும் கருப்பு கம்பளியில் சூரியன் தன் கதிர்களை மெதுவாக சுருட்டி கொண்டிருக்கும் மாலை நேரம் அது. அந்த வீட்டின் வாசலில் ரம்யா நின்று கொண்டிருந்தாள். மாநிறமாய் நீளமான கண்களும் அகல நெற்றியில் ஸ்டிக்கர் பொட்டுக்கு மேலே குடையாய் குங்குமம் வைத்திருந்தாள். செதுக்காத புருவ மத்தியில் புதிதாக தோன்றிய சந்தேக முடிச்சு விழுந்திருந்தது. அவளது கண்களில் பரபரப்பு இருந்தது. 5 நிமிட காத்திருப்பு 5 யுகம் போல தெரிந்தது ரம்யாவுக்கு. ஆம், அவள் தம்பி ஆனந்தின் வரவுக்காக காத்திருக்கிறாள். ஆனந்துக்கும் ரம்யாவுக்கும் 10 வயது வித்தியாசம். உடல் நலமில்லாத அம்மா, பாசத்துக்கு ஏங்கும் சிறுவன் ஆனந்த், குடும்பத்தை சமாளிக்க திணறும் அப்பா. இவர்களுக்கு நம்பிக்கை ஒளி ரம்யாதான். ரம்யாவின் அம்மாவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிக் கொண்டே வந்ததால் +2 முடித்ததுமே சொந்த தாய் மாமனையே திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் முடிந்ததுமே தன் அம்மா, அப்பா, தம்பி 3 பேரும் குடியிருந்த வீட்டிற்கு எதிர் வீட்டிலேயே ரம்யாவும் அவள் கணவரும் குடிவந்தார்கள். திருமணமான முதல் வருடத்திலேயே ரம்யாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பெயர் அர்ஜுன். அர்ஜுனுக்கு 1 வயதாகும் பொழுது ரம்யாவின் அம்மா இறந்துவிட்டார். பிறகு ரம்யா ஆனந்துக்கும் தாயாகவே மாறிவிட்டாள். திடீரென்று அப்பாவும் மறைந்ததால் அர்ஜுனுடன் ஆனந்தையும் தன் சொந்த பிள்ளையாகவே தன் வீட்டிலேயே வைத்து வளர்க்க ஆரம்பித்தனர் ரம்யாவும் அவள் கணவரும். தற்போது டிகிரி முடித்த ஆனந்த் வேலையில் சேர்ந்து 6 மாதமாகிறது. இந்த சூழ்நிலையில்தான் திடீரென்று ரம்யாவிடம் ஒரு விஷயம் சொன்னான் ஆனந்த். அக்கா, நான் லலிதாவை விரும்புறேன். தயங்கி தயங்கி அவன் சொன்னதை கேட்டதும் ரம்யா திகைத்து போனாள். தம்பிக்கு பொருத்தமான நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைக்கும் உரிமை பறிபோனதை உணர்ந்தாள். இந்த காதல் திருமணத்தில் அவளுக்கு சிறிதும் உடன்பாடு இல்லை. தன்னை விட தன் தம்பி மேல் அக்கறை கொண்டவர்கள் யார் இருந்துவிட முடியும்? அவனுடைய உலகமே நான் தானே என்று நினைத்து அக்கறையோடு அவனை வளர்த்தவள் அவள். அர்ஜுன் கூட ஆனந்த் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தான். அதே சமயத்தில் லலிதாவை ரம்யாவிற்கு நன்றாகவே தெரியும். நல்ல குடும்பம், புத்திசாலி பெண், அமைதியானவள், பார்த்ததும் பிடித்துவிடும் அழகிதான். ஆனாலும் ரம்யா சொன்னாள், லலிதா நல்ல பொண்ணுதான் ஆனந்த். ஆனா இவதான் உனக்கு சரியான ஜோடின்னு நீ முடிவே பண்ணிட்டியா? நல்லா யோசிச்சு பாத்தியா? அதீத பாசத்தால் மனதில் தன் தம்பியை பிரிந்து விடுவோமோ என்ற கவலை அவளை ஆட்டிப்படைத்தது. லலிதா அவன் மனதிற்குள் வந்து தனக்கான இடத்தை பிடித்து விட்டதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அழுது விடுவாள் போல இருந்தது. அவளது குரலில் அன்பும் பதட்டமும் கலந்தே இருந்தது. ஆனந்த் மெதுவாக பேசினான். அக்கா, நீதான் எனக்கு அம்மா, நீதான் எனக்கு எல்லாமே. நீ சம்மதிச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அக்கா. உன்னோட சம்மதம் இருந்தாதான் இந்த கல்யாணமே நடக்கும். நான் லலிதா கிட்ட சொல்லிட்டேன், என் அக்கா சம்மதம் கொடுக்கற வரைக்கும் நாம காத்துக்கிட்டு தான் இருக்கணும்னு என்றான். ரம்யாவிற்கு கொஞ்சம் நிம்மதி வந்தாலும் பதட்டம் குறையவில்லை. இவனுக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணலாம். இப்ப அவசரம் இல்ல. ஆனா அந்த 2 வருஷ காலமும் இவன் வெளியில கிளம்பினாலே எனக்கு சந்தேகம் வரும். தேவையில்லாத மனக்குழப்பம் வரும் என்று யோசித்தாள். அதனால் தன் கணவரிடம் பேசிவிட்டு அரைக்குறை மனதுடன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள் ரம்யா. தள்ளி போடாமல் பெண் வீட்டாரிடம் பேசி பார்த்தாள். உடனடியாக நிச்சயதார்த்தம் முடித்தாள். பிறகு தன் வீட்டு பக்கத்திலேயே தம்பிக்கு வீடும் பார்த்து லலிதாவின் கையாலேயே அந்த புது வீட்டில் பால் காய்ச்ச வைத்தாள். எல்லாம் வேக வேகமாக நடந்து முடிந்தது. திருமணத்திற்கு மண்டபம் பார்க்க தம்பிக்காக வாசலிலேயே காத்திருக்கிறாள் ரம்யா. தம்பி வேலையிலிருந்து வந்ததும் அவனுக்கு சாப்பிட கொடுத்தாள். அவன் சாப்பிட்டதும் இருவரும் வெளியே கிளம்பி போனார்கள். நாட்கள் ஓட ஆரம்பித்தன. சில நாட்களிலேயே திருமணம் நல்லபடியாக முடிந்தது.
ரம்யா தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது போல வெளியில் காட்டிக்கொண்டாலும் உள்ளே ஏதோ ஒரு வெற்றிடத்தை தான் உணர்ந்தாள். அவளது மனதில் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. இந்த லலிதா என் தம்பிய என்னை விடவா அக்கறையா பார்த்துப்பா என்று யோசித்தாள். ஆனந்த் ரம்யாவின் வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு போய்விட்டான். லலிதா தன் புதிய குடித்தனத்தை ஆரம்பித்தாள். எல்லோரையும் மரியாதையுடன் பார்த்தாள். நிதானமாக யோசித்து பேசினாள். அக்கா என்று ரம்யாவை அழைக்கும் பொழுது அந்த வார்த்தையில் உண்மையான பாசம் இருந்தது. ஆனால் ரம்யாவுக்குள் ஒவ்வொரு நாளும் மனதில் பாசப் போராட்டம் எழுந்தது. இப்போதெல்லாம் என் தம்பி சாப்பிடும் சாப்பாட்டை லலிதாதான் தயாரிக்கிறாள் என்று தம்பியின் மீது அதீத பாசம் வைத்து கொண்டிருந்த ரம்யா தடுமாறினாள். அதனால் ஒவ்வொரு மாலை நேரமும் லலிதா சமையலறையில் இரவு உணவு செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்து விடுவாள் ரம்யா. வேலைக்கு போய்விட்டு வந்த ஆனந்த் ஓய்வெடுத்து கொண்டிருப்பான். ஆனந்த், சாப்பாடு சாப்பிட்டியாப்பா? இன்னுமா சாப்பிடல? முகமெல்லாம் இப்படி வாடி போயிருக்கு. இப்போல்லாம் நீ சரியாவே சாப்பிட்றதே இல்லைன்னு உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. ரம்யாவின் குரல் மென்மையானதுதான். ஆனால் அதில் ஒரு கட்டுப்பாடு, ஒரு கவனிப்பு. பார், நான் தான் உன்னை கவனிக்கிறேன் என்ற வலிமையான செய்தி இருந்தது. லலிதா சமையல் அறையில் இருந்தாலும் இந்த வார்த்தைகள் அவளது உள்ளத்தில் சுருக்கென்று தைத்தது. அடடா, இந்த கதை எப்பையும் இப்படியேதான் இருக்குமா தெரியலையே. என்னோட கணவர் நான் இங்க இருக்கேனா இல்லையான்னு கூட யோசிக்கவே மாட்டார் போலிருக்கே. தன்னோட அக்கா எப்பையும் கூடவே இருந்து தன்னை பார்த்து நல்லா கவனிப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரே என்று லலிதாவின் உள்ளத்தில் ஒரு பயம் உருவாகியது. அவள் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் மனதில் பதட்டம் ஆரம்பித்தது. நான் தானே இவருக்கு முக்கியமானவ, ஆனா அவரோட பாசத்துல எனக்கு பங்கு இல்லையா என்று குழம்பினாள் லலிதா. ரம்யாவால் தினமும் தம்பியின் வீட்டிற்கு வராமல் இருக்கவே முடியாது. தம்பி சாப்பிட்டானா? லலிதா, நீ அவனை நல்லா பாத்துக்கிறியா என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாள். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம். ஆனந்த் தூங்கிக் கொண்டிருந்தான். லலிதா ஆனந்தை தொந்தரவு செய்யாமல் தானே காய்கறி வாங்க கடைத்தெரு போக தயாராக இருந்தாள். சரியாக அந்த நேரத்தில் ரம்யா வீட்டிற்குள் வந்தாள். ஆனந்த், தூங்கறியா என்ன? நீ இப்படி டயர்டா இவ்ளோ நேரம் தூங்கினதே இல்லையேப்பா. புரத சத்து உடம்புக்கு ரொம்ப முக்கியம். பட்டாணி சூப் வச்சு சாப்பிடணும், அப்பதான் சுறுசுறுப்பா இருக்கும். லலிதா, கடைக்கு தானேம்மா போற? பட்டாணி வாங்கிட்டு வா, வந்து தம்பிக்கு சூப் வச்சு குடுமா. ரம்யா அன்போடுதான் இதை சொன்னாள். ஆனால் லலிதா அதை பார்த்து வெளியில் சிரித்தாலும் மனதில் நடுங்கினாள். இவள் அக்காவா அம்மாவா என்று அவளுக்கு குழப்பமாக இருந்தது. ஆனந்த் அந்த அக்கா பாசத்தால் பிணைக்கப்பட்டவன். அவனுக்கு அதில் எந்த தவறும் தெரியாது. ஆனால் லலிதாவுக்கு அந்த பாசம் மெதுவாக மன அழுத்தமாக மாற ஆரம்பித்தது. லலிதா தனக்குள் சொல்கிறாள், இந்த வீட்டுல என் கணவனுக்கு 2 உலகம் இருக்கு. ஒன்னு நானு, இன்னொன்னு அவங்க அக்கா. ஆனா இதுல எது அவனுக்கு முக்கியம்னு எனக்கு புரியலையே என்று யோசித்தாள். ஒரு நாள் இரவு லலிதா ஆனந்திடம் சொன்னாள், உங்க அக்கா உங்க மேல ரொம்ப அன்பா அக்கறையாத்தான் இருக்காங்க. ஆனா சில சமயம் என்கிட்ட எதுவுமே பேசாம நேரா உங்க வாழ்க்கையில அவங்கதான் முக்கியங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்களே என்றாள். ஆனந்த் அதை கேட்டுவிட்டு, அக்கா என்ன சொன்னாலும் அது எனக்கு அம்மாவோட வார்த்தை மாதிரி. நீதான் அவங்கள புரிஞ்சுக்கணும். அவங்க என்னை வளர்த்தவங்க என்று சொல்லிவிட்டான். லலிதா புன்னகை செய்தாள். ஆனால் அதற்கு பின்னால் அவள் மனதில் காயம் ஏற்பட்டிருந்தது. ஒரு நாள் மாலை லலிதா கோயிலுக்கு போயிருந்தாள். அன்று ஆனந்துக்கு தலைவலி என்று சீக்கிரமே வீட்டிற்கு வந்துவிட்டான். அவனை பார்த்ததும் ரம்யா ஆனந்த் வீட்டுக்கு ஓடி வந்தாள். ஆனந்த், நீ சாப்பிட்டியாப்பா என்று அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்து தலைவலி மாத்திரையும் கொடுத்து அவனை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு பக்கத்திலேயே கவலையுடன் உட்கார்ந்து விட்டாள் ரம்யா. திரும்பி வந்த லலிதா ரம்யாவின் பாசத்தை பார்த்து வியந்து போனாள். அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே நான் பாத்துக்கிறேன் என்றாள். என் தம்பி தூங்கி எழுந்துக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை
என்று கவலையுடன் தம்பிக்கு தலையை அழுத்தி விட்டு கொண்டிருந்தாள் ரம்யா. இவன் இப்பவும் எதுக்காக இவ்ளோ பாசம் காட்டுறா? நான் தான் இங்க இருக்கேனே. லலிதாவின் மனதில் பதற்றம், சிறு குற்ற உணர்வும் வந்தது. அந்த தினம் இரவு லலிதா ஆனந்திடம் பேசினாள். அக்காவோட பாசம் உங்களுக்கு நல்லதுதான். ஆனா அந்த பாசம் சில சமயம் எனக்கு பயமா இருக்கு. நீங்க என்னோட கணவன். நான் தானே உங்களுக்கு முக்கியமா இருக்கணும் என்றாள். ஆனந்த் சிரித்தான். அக்கா செய்யறது எல்லாமே என் மேல இருக்க அன்பால தான். நீ அத எப்பயுமே தவறா எடுத்துக்காத. அது எனக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லிவிட்டான் ஆனந்த். அந்த இரவு லலிதாவிற்கு தூக்கமே வரவில்லை. அவள் மனதில் குழப்பங்கள் மின்னல் போல தோன்றின. ஒரு வாரம் ஓடியது. ஒரு நாள் மதியம் லலிதாவிற்கு அவள் அப்பாவிடமிருந்து ஃபோன் வந்தது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லம்மா. உன்னோட அண்ணி ஒரு அவசர விஷயமா அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா. என்னால தனியா இங்க சமாளிக்க முடியல. நீ இங்க வர முடியுமா? தயங்கி தயங்கி லலிதாவிடம் கேட்டார் லலிதாவின் அப்பா. அம்மாவை நினைத்து மனம் கலங்கினாள் லலிதா. கணவனிடம் கேட்டு சொல்வதாக சொன்னாள். உடனே ஆனந்துக்கு ஃபோன் செய்தாள். நீ உடனே போய் உங்க அம்மாவை பாரு லலிதா என்றான் ஆனந்த். இல்ல, உங்களை தனியா விட்டுட்டு போகணுமேன்னு தயக்கமா இருக்குங்க என்றாள் லலிதா. அக்கா தான் இருக்காங்களே, என்ன அவங்க நல்லாவே கவனிப்பாங்க. என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீ உடனே கிளம்பு என்றான் ஆனந்த். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ரம்யாவின் ஆதரவு லலிதாவுக்கு தைரியத்தை கொடுத்தது. அக்கா அன்பாக இருப்பதால் தானே என்னால் என் அம்மாவிற்கு சரியான சமயத்தில் உதவி செய்ய முடிகிறது என்று நன்றியுடன் நினைத்தாள் லலிதா. அதே சமயம் கணவனின் வார்த்தைகள் உன்னை நம்பி நான் இல்ல என்று சொல்லாமல் சொல்லுகின்றாரா என்று மனதிற்குள் கசப்பாகவும் உணர்ந்தாள் லலிதா. லலிதா போன பிறகு ரம்யா மீண்டும் தம்பியின் வீட்டில் பழைய ரீதியில் உதவிகளை செய்யத் தொடங்கினாள். அவனுக்கு சாப்பாடு, காஃபி எல்லாம் நேரம் தவறாமல் கொடுத்தாள். ஆனந்தின் மனதிலும் பரம திருப்தி. லலிதா ஊரிலிருந்து ஃபோன் செய்தாள். அம்மாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுதுங்க. அண்ணி இன்னும் வரல. அதனால ஒரு 10 நாள் நான் இங்க தங்கி அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு வரலாம்னு பாக்கறேன். நீங்க என்ன சொல்றீங்க என்றாள். மாமி நல்லா உடல்நிலை தேறி வர்ற வரைக்கும் பக்கத்திலே இருந்து அவங்கள நல்லா கவனி லலிதா. என்னை பத்தி எதுக்கு கவலைப்படுற? அக்கா இங்க என்ன நல்லா பாத்துக்கறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன். மாமா மாமி கிட்ட நான் விசாரிச்சதா சொல்லு என்று ஆனந்த் ஆதரவாக பேசினான். சரிங்க, நானும் உங்க அக்கா குடும்பத்தை ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க என்று சொல்லி போனை வைத்தாள் லலிதா. லலிதாவிற்கு ரம்யாவின் மேல் பாசமும் பரிவும் ஏற்பட்டது. ஊருக்கு திரும்பி போகும் பொழுது அக்காவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும் என்று முடிவெடுத்தாள். ஆனால் ஆனந்தோ என் அக்கா தான் எனக்கு ஆதாரம் என்று அக்கா வீட்டிலேயே போய் தங்கிவிட்டான். அக்காவிற்கும் மகிழ்ச்சி. லலிதா அவ்வப்போது ஃபோன் செய்து ஆனந்திடம் பேசிக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் திடீரென்று ஆனந்திற்கு ஜுரம் வந்தது. டாக்டரிடம் போய் மாத்திரைகள் வாங்கி வந்தான். அக்காவும் அவனை நன்றாகத்தான் கவனித்தாள். ஆனால் ஜுரம் குறையவே இல்லை. பிளட் டெஸ்டில் டைபாய்டு என்று தெரிந்தது. வீட்டில் தனியறை கொடுத்து தம்பியை நன்றாக கவனித்து கொண்டாள். இந்த நேரத்தில் லலிதாவை தொந்தரவு செய்ய வேண்டாம், நாமே சமாளித்து விடலாம் என்று அக்காவும் தம்பியும் முடிவெடுத்தார்கள். லலிதா ஃபோன் பேசும் பொழுது கூட எல்லாரும் நல்லா இருக்கும் என்று சொல்லி ஃபோனை வைத்து விடுவான் ஆனந்த். ஆனால் திடீரென்று பள்ளிக்கு சென்ற ரம்யாவின் மகன் அர்ஜுன் விளையாடும் பொழுது தலையில் அடிபட்டு விட்டதாகவும் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்த்திருப்பதாகவும் பள்ளியிலிருந்து தகவல் வந்தது. ரம்யா ஆஸ்பத்திரிக்கு ஓடினாள். அன்று இரவு முழுவதும் அர்ஜுன் கண் விழிக்கவில்லை. பதட்டத்தில் சாப்பிடாமல் தூங்காமல் அழுதபடி ஆஸ்பத்திரி வராண்டாவில் பழியாக கிடந்தாள் ரம்யா. ரம்யாவின் கணவரும் மனம் முழுக்க பதட்டம் இருந்தாலும் வெளிக்காட்டாமல் அங்கேயே ரம்யாவுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். மறுநாள் காலையில்தான் அர்ஜுன் கண் திறந்தான். அப்பொழுதுதான் ரம்யாவிற்கு உயிரே வந்தது. மகன் விஷயத்தில் மனம் சற்று தெளிந்ததும் தம்பியின் ஞாபகம் வந்து ரம்யாவை வாட்டியது. ஐயோ,
என் தம்பி ராத்திரி என்ன சாப்பிட்டான்னே தெரியலையே என்று தவித்தாள் ரம்யா. ஆனால் தன்னுடைய மகனை அந்த நிலையில் தனியாக விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பி வர அவள் மனம் இடம் கொடுக்கவே இல்லை. தம்பியையும் மகனையும் நினைத்து வேதனைப்பட்டாள். அதனால் தன் கணவருடன் கலந்து ஆலோசித்து லலிதாவிற்கு ஃபோன் செய்து வரச் சொல்லிவிடலாம், வேறு வழியே இல்லை என்று முடிவெடுத்தாள் ரம்யா. சரியாக அந்த சமயத்தில் லலிதா கையில் சாப்பாட்டு கூடையுடன் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தாள். லலிதாவை பார்த்ததும் ரம்யா அழ ஆரம்பித்து விட்டாள். லலிதா, நீ எப்பம்மா வந்த? என் தம்பிய பாத்தியா? அவன் ஏதாவது சாப்பிட்டானா? அவன் இப்போ எப்படி இருக்கான்? உடம்பு சரியில்லாத என் தம்பிய தனியா விட்டுட்டு வந்துட்டேம்மா என்று கதறினாள். கவலைப்படாதீங்க அக்கா, நான் நேத்து மத்தியானம் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அர்ஜுனுக்கு அடிபட்டதால காலையிலேயே நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனதையும் அவருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. நான் எல்லாத்தையுமே எங்க அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கு எங்க அப்பா, இங்க அம்மாவை பார்த்துக்க அண்ணிய உடனே வர சொல்லிடுறேம்மா. எங்களை பத்தி நீ கவலைப்படாத, முதல்ல உன் குடும்பத்தை போய் பாருமான்னு சொல்லி உடனடியா வாடகை கார்ல என்னை அனுப்பி வச்சிட்டாரு எங்க அப்பா. நேத்து ராத்திரியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன்க்கா. வந்ததுமே உங்க தம்பிக்கு கஞ்சி போட்டு கொடுத்தேன், மருந்தும் கொடுத்தேன். ராத்திரிலாம் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப லேட் ஆயிட்டதால என்னால ராத்திரி தனியா இங்க வர முடியலக்கா. காலையில இட்லி செஞ்சு கொடுத்தேன், மருந்தும் கொடுத்தேன். உங்க தம்பி உங்களோட இந்த கஷ்டமான சூழ்நிலையில அவரால எந்த உதவியும் செய்ய முடியலையேன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாரக்கா. நான் உங்களுக்காகவும் கொஞ்சம் இட்லியும் சாம்பாரும் காஃபியும் கூட கொண்டு வந்திருக்கேன்க்கா என்றாள் லலிதா. இருவருக்கும் மாற்று துணியும் கொண்டு வந்திருந்தாள். அவர்கள் அங்கிருந்த பாத்ரூமில் முகம் அலம்பி துணி மாற்றினார்கள். பிறகு அவர்களை வற்புறுத்தி சாப்பிட வைத்தாள் லலிதா. வயிறு நிறைந்ததும் அவர்களுக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது. லலிதா, நான் என் தம்பி கூட ஒன்னாவே வாழ்ந்துட்டேன். அதனால அதீத பாசத்துக்கு அடிமையாயிட்டேம்மா. ஆனா என் பிள்ளைக்கு கஷ்டம்னதும் தம்பிய அப்படியே விட்டுட்டு இங்க என் பிள்ளைய தேடி ஓடி வந்துட்டேன் நானு. நீயும் உன் குடும்பத்தாரும் கிடைச்சது நாங்க செஞ்ச புண்ணியம்மா. இப்போதான் எனக்கு நல்லா புரியுது. ஆனந்துக்கு நான் அக்கா மட்டும்தான், அம்மா இல்லம்மா. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நல்லா குடும்பம் நடத்தி சந்தோஷமா இருக்கணும்மா. அதுதான் என்னோட உண்மையான சந்தோஷம். நெகிழ்ச்சியோடு லலிதாவை கட்டி தழுவினாள் ரம்யா. அக்கா, நீங்க அவரோட தாயா இருந்த மாதிரி இனிமேலும் நாம எல்லாரும் ஒரே குடும்பம்தான் அக்கா. நீங்க எனக்கும் அம்மா மாதிரிதான் என்று ஆதரவாக பேசினாள் லலிதா. வாழ்க்கையின் அந்த கடினமான சூழ்நிலையில் இருவருக்குள்ளும் வலுவான பாசப் பிணைப்பு உருவாகியது. அதே சமயம் வீட்டில் இருந்த ஆனந்த் மனதிலும் ஒரு எண்ணம் எழுந்தது. ஆமா, அவ என்னோட அன்பான அக்கா. என் அக்காவோட பாசம் எல்லா நேரத்திலையும் எனக்கு பாதுகாப்ப கொடுக்கறது உண்மைதான். என்னோட அன்பான அக்காவோட குடும்பம் என்னைக்குமே நல்லா இருக்கணும். லலிதாவோட அப்பா சொன்ன மாதிரிதான். இனிமேலாவது என்ன நினைச்சு எதுக்கும் கவலைப்படாதே. நீ உன் குடும்ப நலனுக்கே முக்கியத்துவம் குடுன்னு நான் தான் என் அக்கா கிட்ட சொல்லணும். என்னோட குடும்பமும் அக்கா குடும்பமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும். தன் அம்மாவோட நலனை விட என்னோட நலனை முக்கியமா நினைக்கிற என் மனைவி லலிதா தான் என் அன்பான வாழ்க்கை துணை. அவளுக்கு ஏத்த நல்ல வாழ்க்கை துணையா நான் மாறணும் என்று தீர்மானித்தான் ஆனந்த். இப்படியாக இந்த கதை முடிகிறது.